தலைமைச் செயலகத்தில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் 9,45,25,000 ரூபாய் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள கிளை சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறைச்சாலையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். புதிதாக கட்டப்பட்டுள்ள திண்டிவனம் கிளை சிறை கட்டிடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாண்புமிகு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பில் 9,45,25,000 ரூபாய் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள கிளை சிறை கட்டிடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறைச்சாலையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் 264,15,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 956 புதிய வகுப்பறை கட்டிடங்கள், 12 ஆய்வக கட்டிடங்கள் சொல்லக்கூடிய லேப் ரூம்ஸ், அதே போல தகைசால் பள்ளிகள், புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த ஒரு இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஒரு கல்வி வளாகத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலமாக தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த நிதியாண்டு இந்த நடைபெற்று வரக்கூடிய நிதியாண்டுல கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய வகுப்பறை கட்டக்கூடிய ஒரு இலக்கா வைத்து பயணிச்சு வராங்க. அந்த வகையில தமிழகம் முழுவதும் 956 புதிய கிளாஸ் ரூம்ஸும் அதே போல 12 லேப் ரூம்ஸும் இதை கட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து இன்னைக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல முதன்மை கல்வி அலுவலகத்தோடு கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு 264.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அடுத்தபடியாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகள் கடந்த 2022-23 பயின்று உயர்